ஹாய் மேடச்சலா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெரிஃபயர் படத்தோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் 2 பாகத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு 3வது பார்ட்டை போட்டு தொடடா அப்படின்னு நீங்க சொன்னதுனால உங்களுக்காகவே இந்த படத்தை நான் ரொம்ப ஸ்பெஷலா எடுத்து வந்திருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் மட்டும் ஒன்று இருக்குது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம தொண்டை வலி ரொம்ப அதிகமா இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனல்ல வர வீடியோக்காக வெயிட் பண்ற அந்த ஒரு சில நல்ல உள்ளங்களுக்காக இந்த படத்தை நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும். சொல்ல மாட்டேன், இந்த படத்தோட முதல் 2 பாகத்துக்கான அந்த லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இப்போ இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செம்மையான வீட்டை ஒண்ணா காட்டுறாங்க. கிறிஸ்துமஸ்க்காக ரெடி பண்ணிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஓரமா தூங்கிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்க அந்த ரூமோட கதவை யாரோ ஒருத்தவங்க திறக்கிறாங்க. பாக்குறதுக்கு குட்டிச்சாத்தா மாதிரி அழகான ஒரு குட்டி பொண்ணு தான் கண்டுட்டு இருக்கா. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, ஏமா ஏன் தூங்க போகலையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது, நம்ம வீட்டோட ரூஃப் மேல ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுமா, எனக்கு பயமா இருக்கு, நீங்க வாங்க அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்ல, அம்மா பாருங்க இப்ப கூட அந்த சவுண்ட் லைட்டா கேக்குது பாருங்களா அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லும்போது, இல்லடா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல தங்கம், எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனா எனக்கு கூட மைல்டா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்டுச்சு. நைட்டு நேரத்துல கட்டுனா இப்படி தாண்டா தூங்கும் போது ஏகப்பட்ட கெட்ட கனவு வரும். சரி வா தங்கம், உன்னை நான் போய் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு பெட்டுக்கு போறாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட, இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னால ஒருவேளை கிறிஸ்துமஸ் தாத்தா தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்காரோ, எனக்கு என்னமோ அவர் வந்த மாட்டமா தோணுது அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது, எனக்கு அப்படி தோணலடா, கிறிஸ்துமஸ் தாத்தா வரதுக்கு முன்னாடி அவரோட வண்டியை நம்ம வீட்டு ரூஃப் தாங்குமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தன்னோட வேலையாட்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இப்போதைக்கு தூங்கு, நாளைக்கு கண்டிப்பா கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு சொல்லிட்டு இந்த அம்மா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கும் ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. பெருசா பயப்படல, இருந்தாலும் சின்ன ஒரு டவுட்டோட இவங்க போயிட்டு இருக்கும் போது வீட்டு கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு அதை டவுட்டோட மூடினவங்க ரூமுக்குள்ள போய் கணவரை கண்ணா பின்னாடுறாங்க. என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உங்களுக்கு, கதவை திறந்து போட்டு வந்துருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படியே இந்த பக்கம் இந்த குட்டி பொண்ணு அழகா தூங்கலான்னு நினைக்கும் போது மறுபடியும் ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அடடா, நம்ம சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு அப்படின்ட்டு வேக ஓடி வந்து பார்த்தா அந்த சாண்டா கிளாஸ் அங்க நிக்கிறாரு. அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அள்ளி போட்டு மிதிப்பாங்க, சோ நம்ம அண்ணன் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அண்ணனோட ரூம் கதவு திறந்து, டே அண்ணா சாண்டா கிளாஸ் வந்திருக்காரா, நான் பார்த்தேன், நீ வா 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 அப்படின்ட்டு கூப்பிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பொறுக்கி பையன் தூக்கத்துக்கு செத்த பையலா இருப்பான் போல, தயவு செஞ்சு ஓடி போயிடு, இல்லைன்னா செம்மையா அடிச்சு போட்டுன்னு சொல்றதுனால அண்ணன் அடிச்சு போட்டுரும் அப்படிங்கிற பயத்துல ஓடி போய் பார்த்தா அந்த சாண்டா கிளாஸ் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. ஒரு கதவுக்கு பின்னாடி போய் ஒளிச்சு நின்று அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த குட்டி பொண்ணோட அண்ணன் இருக்க ரூமுக்கு அவரு போறாரு. அதை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் குட்டி பொண்ணு இல்லையா, சோ என்ன பண்றது தெரியாம அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கும்போது சதக்குன்னு ஒரு 7-8 டைம் சவுண்ட் கேக்குது. இந்த குட்டி பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிரா நம்ம அண்ணனுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்ட்டு. உள்ள போன சாண்டா கிளாஸ் வெளில வரும்போது அந்த ஆக்ஸ் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்குது. இப்போ அடுத்த கட்டமா தன்னோட அம்மா அப்பா தூங்குற அந்த ரூமுக்கு அவன் போறான். ஒரே பெட்ல தான் படுத்திருக்காங்க. இருந்தாலும் தன்னோட கணவனை மாங்குன்னு போட்டு செதச்சி சின்ன பின்னமா ஆக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்க. அப்போ கையெல்லாம் கொலகொலன்னு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்க லைட் ஆன் பண்றாங்க. அப்பதான் தெரியுது அது ஒன்னும் கொலகொலன்னு இல்ல, தன்னோட கணவனை கொலை பண்ணதுனால வந்த ரத்தம் அப்படின்ட்டு. உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் அப்படியே ரத்தமும் சதையமா பிச்சுக்கிட்டு போயிடுது. இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு ஓடி போய், டே மகனை எப்படியாவது தப்பிச்சிடறான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் பார்த்தா உடம்பே இல்லைன்னு தான் சொல்லணும். கையை காலு குடலு மூக்கு வாயின்ட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பேத்து போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு கத்திக்கிட்டே என்ன காப்பாத்துங்கன்னு ஓடி போய் அந்த கதவை திறக்கும் போது ஆக்ஸ் எடுத்து அந்த பொண்ணோட புறமுதுக்குள்ள ஒற்றியே போடுதான். ரத்தம் அப்படியே சொட்ட அப்படியே ஓரமா போயிடும் போது வயிற்றுல ஒரு போடு போட்டு இழுப்பான் பாருங்க. உள்ள இருக்க குடலு மொத்தமா அப்படியே வெளில வந்துருது. சரி ஒரே போட்டு திருடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் கையை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு அவங்கள கொஞ்சமா சித்திரவதை பண்ணி தலையில ஒற்றியே போட்டு கடைசியில கொலை பண்ணிட்டு சாண்டா கிளாஸ்க்காக வச்சிருந்த பாலையும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டு அதை கழுவி அழகா அடிக்கிட்டு திரும்பவும் பாருங்க. அந்த குட்டி பொண்ணு மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சா இல்லையா, அவ அந்த கபோர்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருப்பா போல. அந்த கபோர்டு திறந்து அந்த குட்டி பொண்ணு அப்படியே வெறி கொண்டு இவன் பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்துல அந்த கோடலி ரத்தத்தோட இருக்குது பாத்தீங்களா, அதை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை கொலை பண்ணிருப்பானா இல்ல கொலை பண்ணிருக்க மாட்டானா, உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை தான் காட்டுறாங்க. இந்த படத்தோட பார்ட் 2ல அந்த சியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த கொலகார கோமலியோட தலைய அப்படியே 2 துண்டா வெட்டி போட்டுருப்பா இல்லையா, அந்த ஓல்டு கார்னிவல் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரி போறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தலை துண்டா கிடக்கிறத பார்த்துட்டு, என்னடா இவன் இவ்வளவு கொடூரமா செத்து போயிருக்கானு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வேற யாரோ இருக்கிற மாதிரி கூட இவனுக்கு தோணுது. சோ சத்தம் கேட்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் பாக்குறான். மறுபடியும் இவன் டெட் பாடியா பாக்குறான். மறுபடியும் சத்தம் கேட்கிற இடத்த பாக்குறான். இப்போ மறுபடியும் திரும்பி இந்த டெட் பாடியா பாப்பாம பாருங்க, அங்க கீழே படுத்து கிடந்த அந்த டெட் பாடியா காணும். ஒருவேளை இந்த போலீஸ் அதிகாரி இருக்கிற அந்த இடத்துல நாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அந்த கொலகார கோமாளியோட தலையில்லாத அந்த முண்டம் இந்த போலீஸ்காரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை போட்டு திருட்டு அவன் தலையை மட்டும் தனியா எடுத்து இது தலையில வச்சுக்குது. போலீஸ்கார தலையோட இந்த கோமாளி வந்து ஒரு ட்ரெயின்ல போய் உட்காருது. அதை பார்த்து அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ஆயமா இவனடா கொஞ்சம் தினசா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டோட எண்ட்ல பார்ட் 1ல இந்த கொலகார கோமாளி கிட்ட தப்பிச்ச அந்த விக்டோரியாங்கிற ஒரு பொண்ணு இந்த கோமாளியோட தலையை மட்டும் தனியா பெத்து எடுத்திருப்பா இல்லையா, அதை பார்த்த ஒரு நர்ஸ் பொண்ணு செம்மையா சத்தம் போட்டு கத்திருப்பா.
அதோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணோட சத்தத்தை கேட்டுட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய இன்னொருத்தன் அங்க என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அப்போ இந்த நர்ஸுப்போட காலை மட்டும் தனியா எடுத்து அந்த விக்டோரியாங்கிற பொண்ணு வாயில வச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்கா. அந்த விக்டோரியா பெத்தெடுத்த அந்த கோமாளியோட தலை அந்த நர்ஸுப்போட தலையை அப்படியே தனியா கடிச்சு தின்னுட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையா பயந்து போனவன் அப்படியே ரைட்ல திரும்பி பாப்பான் பாருங்க. அந்த கொலகார கோமாளியோட முண்டை மட்டும் அப்படியே தனியா நடந்து வந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த பொறுக்கி பையில அந்த 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. இப்படிதான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல செத்து போன இந்த கொலகார கோமாளி தன்னோட மண்டையை எடுத்து மறுபடியும் தன்னோட முண்டத்துல மாட்டிக்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த இடத்தை விட்டு தப்பிச்ச 2 பேரும் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கொலகார கோமாளி ஒரு சேர்ல அப்படியே போய் சாஞ்சிடறான். அப்படியே இந்த பக்கம் விக்டோரியா கையையும் காலையும் கிழிச்சுக்கிட்டு ஒரு பாத் டப்புக்குள்ள போய் உட்காந்துடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற கதையை காட்டுறாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டோட ஹீரோயினாக்கா இருக்காங்க இல்லையா, ஷியானா. அந்த ஷியானாக்கா தான் இந்த தேர்ட் பார்ட்லயும் ஹீரோயினாக்கா. செகண்ட் பார்ட்ல தன்னோட அம்மா அப்பா 2 பேரும் இழந்ததுக்கு அப்புறம் கிரெக் அப்படிங்கிற தன்னோட அங்கிள் வீட்டுல போய் அவ தங்கிடுறா. அப்படியே கட் பண்ணா அந்த கொலகார கோமாளியும் விக்டோரியாவும் ஒரு பாலடைஞ்ச வீட்டுல போய் இருந்தாங்க இல்லையா, அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு மொட்டையனும் ஒரு நெட்டையனும் போறானுங்க. அங்க இருக்கிற எதையாவது ஆட்டையை போட்டு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 பொறுக்கி பசங்களும் உள்ளர போறானுங்க. அப்படி இந்த பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மொட்டை பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, முன்னொரு காலத்துல ஒரு கொலகார கோமாளி சைக்கோ இருந்திருக்கான். நிறைய சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுதான் கொலை பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிறைய சக்திகளும் அமானுஷங்களும் நிறைஞ்சிருக்கிறதா அவன் சொல்றான். ஏன்டா என் வயித்துல புளிய கரைக்கிற புறம்போக்கு பையல, நீ அந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த வீட்டை ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலகார கோமாளி ஒரு சேர்ல போய் உட்கார்ந்தா இல்லையா, அந்த சேரை விட்டு இன்னும் அந்த பொறுக்கி பையன் ஏந்திரிக்கவே இல்ல. சோ அந்த கோமாளியை எழுப்புறதுக்காகவே அமிச்சுக்கரை டு அமெரிக்கா போன மாதிரி, ஐயா மகாராஜா அந்த சேர்ல யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, அது உண்மையாவே மனுஷன் தானா இல்ல காலையிலேயே கட்டிங்க மேல போனதுனால என் கண்ணு கட்டுதா அப்படிங்கிற மாதிரி ஐயா ஐயான்னு இவன் சத்தம் போட்டே இருக்க அந்த கோமாளி அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான். பதட்டம் உச்சி மண்டை வரைக்கும் ஏறினதுனால அந்த மொட்டை பையல இவன் கத்தி கத்தி கூப்பிடுறான். ஆனா அந்த மொட்டை பைய அந்த விக்டோரியா ஒரு இடத்துல கையை கிழிச்சுக்கிட்டு ஒரு பாத் டப்ல போய் உட்காந்தா பாருங்க, அங்க போய் நின்னுக்கிட்டு பயம் தாங்க முடியாம அந்த மொட்டை பைய இந்த நெட்ட பையல கூப்பிட, நெட்ட பைய மொட்டை பையல கூப்பிட, இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்கானுங்க. ஒரு கண்ணாடி பீச வச்சு கை கால எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு தான் அந்த பாத் டப்புக்குள்ள போய் அவ உட்கார்ந்து இருப்பா. 5 வருஷமா ரத்த தலையை குளிச்சுக்கிட்டு இருந்த என்ன நீ நேக்கா வந்து எழுப்பிட்ட, சோ செத்து போடா மொட்டை பையல அப்படின்ட்டு அவ கையில வச்சிருந்த அந்த கண்ணாடி பீச எடுத்து அவன் கழுத்துல ஒற்றையே போடு. எக்ஸாக்டா அதே டைமிங்ல அந்த சேர்ல உட்கார்ந்திருந்த கொலகார கோமாளியும் அந்த நெட்ட பையோட மூஞ்ச புடிச்சு ஒற்றையே புடி அவனை பெரட்டு அடிச்சு தூக்கி நாலா பக்கமா வீசி விட்டுட்டு ஒரு கம்பி எடுத்து அவன் புறங்கையில குத்தி விட்டுட்டு அவன் விரல பிடிச்சு கடிச்சு அப்படியே துண்டா எடுத்து போட்டுட்டு ஒரு கத்தியால அவன் நெத்தியில கோலை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே புறமண்ட வரைக்கும் இழுத்துட்டு போய் மொத்த தோலையை உரிச்சு கீழே போட்டு அவனை ரன்னா கூடுறமா கொலை பண்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஷியானாக்கா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. செகண்ட் பார்ட்ல தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக அந்த ஓல்டு கார்னிவலுக்கு தன்னோட ஃப்ரெண்டையும் அவளோட லவரையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பா. இவ கூட்டிட்டு போனதுனால தான் அந்த 2 பேரும் அங்க இறந்து போயிருப்பாங்க. சோ நம்ம ஃப்ரெண்டோட சாவுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அடி மனசுல ஓடிட்டே இருந்திருக்கும் போல. அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அதை மறக்கிறதுக்காக இவ ஏகப்பட்ட டேப்லெட்ஸை போட்டு இருந்திருப்பா போல. ஆனா அப்படி அவ எடுத்துக்கிட்ட எந்த டேப்லெட்ஸுமே இவளுக்கு வேலை செய்யவே இல்லை. ஏன்னா செத்து போன ஷியானாவோட ஃப்ரெண்டு அந்த டைனிங் டேபிளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு நான் செத்து போனதுக்கு காரணம் நீதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பயத்துல கத்திருவோமோ அப்படிங்கிற பயத்துல அந்த இடத்த விட்டு அவ வேகமா ஓடி போயிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஷியானாவோட தம்பி ஜானத்தனை காட்டுறாங்க. ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல தான் அவன் தங்கி இருக்கிறான். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ரூமுக்கு போகலான்னு போய் பார்த்தா தன்னோட ரூம்மேட் பொறுக்கி பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு நம்ம ஜானத்தனை பார்த்ததும், சார் நீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா, அந்த கொலகார கோமாளி கிட்ட இருந்து நீங்களும் உங்க அக்காவும் மட்டும் தான் இது வரைக்கும் தப்பிச்சிருக்கீங்க, அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் தெரியுமா, ப்ளீஸ் எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த பொண்ணு ஒரு ஆர்ஜேவா இருப்பா போல. இந்த பொண்ணு நடத்தக்கூடிய எல்லா ஷோவும் வேற லெவல்ல போயிட்டு இருக்குதாமா. சோ அந்த வரிசையில நீங்க அந்த கோமாளி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிங்க அப்படிங்கறத நாம ஒரு கதையா சொல்லலாம். அப்படி மட்டும் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷோ வந்து வேற லெவல்ல பிச்சுக்கும். எனக்காக அந்த ஹெல்ப் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது என்னால முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. நம்ம ஷியானாக்கா தான் ஜானத்தனுக்கு கால் பண்ணிருக்காங்க. உன்னை பார்க்கணும் போலே எனக்கு இருக்குது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிறிஸ்மஸ் அப்போ நம்ம மீட் பண்ணி நாம எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போனை கட் பண்றா. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த கொலகார கோமாளியை காட்டுறாங்க. தன்னை ஒரு பெரிய சயின்டிஸ்டா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு லிக்விட ஒண்ணு ரெடி பண்ணி ஒரு எலி மேல அதை ஸ்ப்ரே பண்ணதும் அப்படியே அது உறைஞ்சு போயிடுது. உறைஞ்சு போன அந்த எலியை எடுத்து கீழே டமார்னு அடிக்கும் போது அப்படியே சல்லியா செதறி போயிடுது. மிஷினை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கொலகார கோமாளி ஒரு கடைக்குள்ள போக அந்த கடைக்குள்ள ஒரு சாண்டா கிளாஸ் உட்கார்ந்திருக்காரு. அவர் என்னமோ உண்மையான சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா கொண்டாடிட்டு இருக்கான். டே தம்பி, நீ ரொம்ப எல்லாம் கொண்டாட வேண்டியது இல்ல, உன் பேக்ல என்னடா இருக்கு அப்படின்ட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் கேக்குறான். அவன் கேட்டதும் அந்த பேக்குக்குள்ள கைய விட்டவன் எதையோ பெருசா எடுத்து நம்மள போட்டு தள்ள போறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பாத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா உள்ள இருந்து ஒரு ஆரன் எடுத்து கையாமையான்னு அடிச்சிட்டு இருக்கான். ஐ காமெடி பீஸ் அப்படின்ட்டு அவனையும் தன்னோட கேங்ல சேர்த்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கூட்டா சேர்த்து உட்காந்து ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த கொலகார கோமாளி சரக்க குடிச்சுட்டு அந்த சாண்டா கிளாஸ் மேலேயே காரி துப்பிடுறான். இந்த கேங்ல அவனை சேர்க்க வேண்டாம்ட்டு மீதி 2 பேருமே சொல்லிருப்பாங்க. இல்ல இவனை பார்த்து
பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லவனாவும் ரொம்ப பாவமாவும் தெரியுதுப்பா. அதனால நம்ம டீம்ல இவனை கண்டிப்பா சேர்த்தே ஆகணும்னு சொன்னதே இந்த சாண்டா கிளாஸ் தான். இப்ப அவரு முறையிலேயே அவன் காரி துப்புனதும் அவருக்கு அப்படியே செம்ம கோவம் வந்துருது. ஆட்டா செத்த போய் மோனே, இவனுங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் உன்னை சேர்த்தா பத்தியா, இதுக்கு கலட்டிக்கிட்டே என்னோட கைத்தா மட்டும் நானே அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சாண்டா கிளாஸ அந்த குலகார கோமாளி கலாய்க்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த 3 பேர் சேர்ந்து அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டுட்டு அந்த கோமாளி எடுத்த அந்த பேக்க அவன் மூஞ்சில தூக்கி வீசி அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்றானுங்க. எங்களுக்கும் கோவம் வரும், நாங்க மட்டும் என்ன கருவேப்புல தொக்கா அப்படின்ட்டு பேக்ல வச்சிருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அங்க இருந்த ஒருத்தனோட கைத்தா மட்டும் சுட்டு படுக்க போட்டுட்டு இன்னொரு தாத்தாவுக்கு நடு நெத்திலேயே பொட்டு வச்சு விட்டுட்டு அந்த சாண்டா கிளாஸையும் போட்டு தள்ளுறதுக்கு அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பக்கத்துல போவோம் பாருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே செம்மையா பயந்து போன சாண்டா கிளாஸ் அப்படியே சரண்டர் ஆயிராரு. அவரோட ட்ரெஸ்ஸையும் தொப்பியையும் பிடிக்கிட்டு அவர் அப்படியே கட்டி போட்டுட்டு கொலகார கோமாளியா இருந்தவன் இப்ப கொலகார சயின்டிஸ்டா மாறுறான். அந்த சாண்டா கிளாஸ் மேல புகையடிச்சு விட்டதும் அவரோட கையை கால் மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து அந்த உறைஞ்சு போன இடத்த அடிச்சு உடைப்பான் பாருங்க. ஏதோ கிளாஸ் பீஸ் உடையிற மாதிரி அப்படியே சல்லி சல்லியா நொறுக்கி போயிடுது. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க பேர குழந்தைங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, ப்ளீஸ் நான் அவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு அப்படின்ட்டு அவர் கெஞ்சிறாரு. ஆனா எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த பொறுக்கி பையா அவரை விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் அந்த புகைய அவரோட மண்டை மேல அடிச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த சுத்தில எடுத்து மாங்கு அடிப்பான் பாருங்க. அவரோட முகம் அப்படியே ஒட்டஞ்சி செதறி சல்லி சல்லியா நொறுக்கி போனதுக்கு அப்புறம் அவரோட தாடியை மட்டும் அப்படியே நேக்கா எடுத்து அவன் அந்த பேக் வச்சிருப்பான் இல்லையா அதுக்குள்ள போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவன் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்து நிறைய குடும்பங்களை தாறுமாறா அடிச்சு கொலை பண்ணிருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஜானத்தனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக கேபியை கூட்டிக்கிட்டு சியனா ஒரு மாலுக்கு வந்திருக்கா. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. செகண்ட் பார்ட்ல கிளவுன் காஃபே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான மியூசிக்கை இந்த பொண்ணு கேட்டிருப்பா. எக்ஸாக்டா அதே மியூசிக் இங்க ஓடுற மாதிரியே நம்ம சியனாவுக்கு தோணிட்டே இருக்குது. அதை கேட்டதுக்கு அப்புறம் இங்க ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவ திரும்பி பாப்பா பாருங்க. ஒரு சாண்டா கிளாஸ் ஒருத்தர் இந்த பொண்ணை பாத்துக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. இவ்வளவு பயத்தோட அந்த சாண்டா கிளாஸ பாக்க அவரு இந்த பொண்ணுக்கு கை காமிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இது உண்மையாவே சாண்டா கிளாஸ் தானா இல்ல ஒருவேளை அந்த கொலகார கோமாளியா இருக்கும் அப்படின்ட்டு பயத்தோட அவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி நிக்கிற அப்படின்ட்டு கேபி ஓடி வந்து அவளை பிடிக்கிறா. சந்திரமுகியா இருந்தவ அப்பதான் சாந்தம் அடைஞ்சிருப்பா போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேபி, நம்ம கேமரான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா நம்ம ஜானத்தனோட ரூம்மேட் ஒருத்தன் தான் இல்லையா, அந்த பொறுக்கி பேரோட லவரு ஒரு பாட்காஸ்ட்ல ஜானத்தனும் சியனாவும் அந்த கொலகார கோமாளி கிட்ட இருந்து தப்பிச்சாங்க இல்லையா, அதை பத்தி ஒருத்திக்கிட்ட ரொம்ப ரொம்ப மும்மரமா பேசி வீடியோ போட்டு இருந்திருப்பா போல. அந்த ஷோவை இவன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஷியனா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. ஜானத்தனை மீட் பண்றதுக்காக அவன் ஸ்கூலுக்கே ஷியனா வந்திருக்கா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நம்ம மீட் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ற அப்படின்னா இன்னைக்கே கிளம்பி என் கூட அங்கிள் வீட்டுக்கு வா, நம்ம அங்கிள் ஆண்டி கூட ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு கேம்பஸ்ல இருந்து என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, சோ கண்டிப்பா என்னால உன் கூட வர முடியாது, நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கே மீட் பண்ணலாங்கிற மாதிரி அவன் சொல்லும் போது ஜானத்தனோட ரூம்மேட்டும் அந்த பொறுக்கி பேரோட லவ்வரும் அங்க வந்துடுறாங்க. அப்போ ஷியனா கிட்ட அந்த பொண்ணு நீங்க எப்படி அந்த கொலகார கோமாளி கிட்ட இருந்து தப்பிச்சீங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்குங்கிற மாதிரி இவ கேக்குறா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தன்னை பத்தியே ரொம்ப ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா. என்னோட சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் டெய்லி நீங்க வீடியோ போடுங்கட்டு என்ன போட்டு பாடா படுத்துறாங்கப்பா. அதனாலேயே வீடியோக்காக நான் ரொம்ப ரொம்ப பாடுபட்டு ஏகப்பட்ட வீடியோஸை போட்டுட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, ஃபேமஸ் ஆனாலே அப்படி தானப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதும் ஷியனா அந்த ஒரு நிமிஷம் அப்படியே சந்திரமுகியா மாறுறா. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல, இத பத்தி பேசி வெறும் பணம் மட்டுமே சம்பாதிக்க ஆசைப்படுவீங்கல்ல, இந்த மாதிரி கீழ்த்தனமான கேவலமான புத்தி எப்படிதான் உங்களுக்கு வருது அப்படின்ட்டு காய்ச்சி முச்சின்னு கத்தி விட்டுறா. அதை பார்த்துட்டு அப்படியே செம்ம ஷாக்கான ஜானத்தனு உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி அந்த பொண்ணை திட்டின அப்படின்ட்டு கேட்கறான். அந்த கொலகார கோமாளி இன்னும் செத்து போகல, உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்க மாலுக்கு போயிருந்தோம், அப்போ சாண்டா கிளாஸ் மாதிரியே அவன் வேஷம் போட்டிருந்ததை நான் நல்லாவே பார்த்தேன், அவன் இன்னும் முழுசா செத்து போகல, அவன் மறுபடியும் திரும்ப வரதுக்கு காரணமே நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணாலதான் இன்னும் அந்த பொறுக்கி பையன் உயிரோட இருக்கிறான், அவளை மட்டும் நம்ம தேடி கொண்டுட்டோம்னு வச்சுக்கோயே கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த கோமாளி வரமாட்டான், அவளை மொத்தமா அழிக்கிறதுக்கான வேலையை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு சியனா சொல்ல, அவனோட தலையை நீ தானே துண்டா வெட்டி கொலை பண்ண, அதுக்கப்புறம் எப்படி அவனால வர முடியும், கண்டிப்பா அவன் வரவே இல்லை, நான் சொல்றது கேளு, அவன் கண்டிப்பா செத்து போயிட்டான் அப்படின்ட்டு ஜானத்தன் சொல்றான். நீ எழுதின பேப்பர் ஒண்ணு என்கிட்ட இருக்குது, நான் அதை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எழுதிருக்கிறத ஷியனா படிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது கெட்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்கு வரதுக்காக இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு தீய சக்தியோட உடம்ப தேடுமாமா. அப்படி இந்த உலகத்துக்கு வர துடிக்கிற அந்த ஆத்மாவுக்கு இந்த கொலகார கோமாளியோட உடல் தான் தேவை. சோ அதுக்காக அந்த ஆத்மா தான் இந்த கொலகார கோமாளிய அடிக்கடி உயிர்ப்பிக்குது. இதை ஒண்ணும் நான் சொல்லலப்பா, நீ எழுதுனதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த பேய்ங்க நம்ம உலகத்துக்கு வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் தான் இருக்கிறேன், என்னால மட்டும்தான் அந்த பேய்களை தடுத்து நிறுத்த முடியும்னு நீ தான் சொல்லியிருக்கிற. அப்படின்னா என்னால அதுங்களை தடுக்க முடியுங்கிறது அதுங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ என்ன கண்டிப்பா கொலை பண்றதுக்காக அதுங்க என்ன தேடி வரும், அதுங்களை எப்படியாவது நம்ம தடுத்து அதுங்களை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவன் சொன்னதுக்கு அப்புறம் ஜானத்தனும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு சூப்பர் மலை காட்டுறாங்க. இந்த கோமாளி பொறுக்கி பையன் ஒரு சாண்டா கிளாஸோட வேஷத்துல போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அவன் கிஃப்ட கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி, இது ஒன்னும் நாம ஏற்பாடு பண்ண சாண்டா கிளாஸ் கிடையாது, இங்க வேற எவனோ ஒருத்தன்
வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செக்யூரிட்டி கிட்ட அவன் சொல்றான். அதை கேட்டதும் அந்த பொட்டை போய் செம்ம கடுப்பாகி, டேய் நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ட்டு அந்த கொலகார கோமாளிய அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டுறான். ஆனா அவன் கொடுத்த கிஃப்ட அங்க இருக்கக்கூடிய எல்லா குட்டி பசங்களும் அப்படியே ஒவ்வொருத்தவங்களா ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட ஒரு குட்டி பையன் திறந்து பாப்பான் பாருங்க, அப்படியே டமால வெடிச்சு சத்தரி போயிடுது. அந்த குட்டி பையன் மட்டும் கிடையாது, அந்த மொத்த இடமும் அப்படியே சத்தரி போயிடுது. கட் பண்ணா இந்த ரூம்மேட்டும் அவனோட லவ்வரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஜானத்தர் கூட எனக்கு வந்து நீ ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி ஆகணும், அந்த கொலகார கோமாளி கிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிச்சா அப்படிங்கிறதையும், அவனை கொல்றதுக்காக அவனுக்கு பக்கத்துல இந்த கோமாளி போகும்போது அவனோட மூச்சு காத்து ஜானத்தர் மேல படும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் கேட்டே ஆகணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டை வெடிச்சு போயிடும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 பேரும் நிக்கிற அந்த இடத்துக்கு அந்த கொலகார கோமாளி வந்துடுறான். என் கூட இன்டர்வியூ வரதுக்கு ஜானத்தரை நீ எப்படியாவது ரெடி பண்ணு அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது, என்னால முடியாதுமா, அவன் கண்டிப்பா கேட்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் சொன்னதுனால தன்னோட லவ்வரை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவன் கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். கட் பண்ணா அப்படியே ஷியானா வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது அந்த சூப்பர் மால்ல பசங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அந்த இடத்தை வெடிக்க வச்சான் இல்லையா, அதை பத்தின ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இது அவன் தான். அந்த கொலகார கோமாளி பொறுக்கி பையன் இன்னும் சாகல, நம்மளை தேடி கண்டிப்பா இங்க வர போறான், இந்த இடம் சேஃப் கிடையாது, சோ நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கா. இவ இப்படி பேய்த்தனமா பேசுறத பார்த்து பயந்து போன கேபி ஆளை விடுறி பாவின்னு தாளதரிக்கா தன்னோட ரூமுக்கு ஓடி போறா. அந்த கொலகார மறுபடியும் வந்துட்டான். சோ தன்னோட தம்பி தனியா இருக்கிறது சேஃப் இல்ல அப்படிங்கறதுனால அவனுக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நீ இதுக்கப்புறமும் தனியா இருந்தீனா அந்த கொலகார கோமாளியில உனக்கு கண்டிப்பா ஆபத்து வரும், சோ உன்னை பிக்கப் பண்றதுக்காக நான் அங்கிள் அனுப்பி வைக்கிறேன், தயவு செஞ்சு நீ அவர் கூட வந்துரு அப்படின்ட்டு அவன் சொன்னதும் அவனும் பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம, சரியாக்கா நான் கண்டிப்பா அங்கிள் கூட வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த ரூம்மேட்டும் அவனோட லவரும் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொலகார கோமாளி ஒரு செயின்சாவோட அங்க வந்து அந்த பாத்ரூமோட கண்ணாடியை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் இந்த ரூம்மேட்டோட கையில உச்சைய போட போட்டு அப்படியே அந்த கையை தொங்க விட்டுறான். அவங்க எவ்வளவுதான் போடனாலும் இந்த பொறுக்கி பைக்கிட்டு இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. கீழே கீழே கிழிச்சு அப்படியே அறுத்து 4 பக்கமும் வீசி எரிஞ்சிட்டு இந்த கோமாளி போட்டிருந்த ஒரு கோமாளித்தனமான கண்ணாடியை கழட்டி அந்த பொண்ணோட கண்ணுல மாட்டி விட்டு, கண்ணம்மா என்னம்மா கண்ணாடி உனக்கு நல்லா இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா, உனக்கு வேணுமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த பொண்ணோட வயித்த அப்படியே 2 துண்டா அறுத்து வீசி எறிஞ்சிட்டு இப்போ வெளியில அரகுரவரோட கிடக்குற அந்த ரூம்மேட்டுக்கு பக்கத்துல வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தப்பி அந்த இடத்த விட்டு தப்பிச்சலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். அந்த இடத்துல இருந்து அவன் நகர்ந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் காலை பிடிச்சி அப்படி இழுப்பான் பாருங்க. அந்த கால் மட்டும் அப்படியே தனியா இவன் கையோட கையா வந்துருது. அந்த காலை அப்படியே தூக்கி வீசிட்டு அந்த செயின்சாவை எடுத்து எந்த அளவுக்கு கொடூரமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரகரகமா வித்தியாசமா அறுத்து எடுக்கிறான். ஜானத்தனை கூட்டிட்டு போறதுக்காக அவன் தங்கியிருக்க அந்த ஹாஸ்டலுக்கு வந்து, உன்னோட ஹாஸ்டலுக்கு கீழே தானே இருக்க, சோ நீ வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு கிரேக் சொல்றாரு. அங்கிள் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை ஜானத்தன் கட் பண்றான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம சியானா தூங்கிட்டு இருக்கும்போது கிரேக்கும் கிரேக்கோட மனைவியும் சேர்ந்து இந்த சியானாவை எப்படியாவது மொத்தமா கொல்லணும், அவளால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக்கான சியானா அப்படியே அந்த கதவை திறந்துகிட்டு வெளில வந்து பாக்குறா. அங்க ஆண்டி மட்டும் தனியா நிக்கிறத பார்த்துட்டு, ஆண்டி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா பாருங்க. அப்படியே ஆண்டி ஸ்லோ மோஷன்ல திரும்புறாங்க. அது ஒன்னும் ஆண்டி கிடையாது, அந்த விக்டோரியா இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு தான் அங்க வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே செம்மையா பயந்து போன நம்ம சியானா அப்படியே லைட்டா லெஃப்ட்ல பாக்க அந்த இடத்துல கிரேக்கோட தலையை மட்டும் துண்டா வெட்டி எடுத்துட்டு அப்படியே வயித்துல மேலேந்து கீழே வரைக்கும் ஒரு கோடை போட்டு குடலெல்லாம் உருவி எடுத்துட்டு சிலுவையில அரைஞ்சு வச்ச மாதிரி ஒரு செட்டப் போட வச்சுட்டு பக்கத்திலேயே அந்த கொலகார கோமாளியும் நிக்கிறான். எந்த மலையாள அம்மே என்ன காப்பாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டம். அப்படியே அந்த இடத்த விட்டு தலதறிக்க ஓடிட்டு இருக்கும்போது அந்த கோமாளி பையன் இந்த பொண்ணோட காலை பிடிச்சிடறான். அப்படியே கேப்டன் விஜயகாந்த் ஸ்டைல்ல அவனோட நெஞ்சாமட்டில ஒரு ஒத்தையை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்றா. ஆனா எல்லாரும் சூனா பணம் ஆயிட முடியுமா, இவ விட்ட உதையில உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. சோ என்ன பண்றா அப்படின்னா அந்த கோமாளி இவளை படுக்க வச்சு மண்டையில குற்றியே போடு, கையை கால அப்புறம் வாய் எல்லாத்தையும் கட்டி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அந்த ஆண்டியையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ட்ரீயோட டாப்ல இந்த கிரேக்கோட தலையை அப்படியே குத்தி வச்சிருக்கான். தன்னோட கணவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கறத பார்த்து அழுது முடிச்சிட்டு இவங்க அப்படியே செம்மையா சத்தம் போட்டு அழுதுகிட்டு என்னோட பொண்ணு கேபி எங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நான் கூட உன் பொண்ணு எங்கன்னு நீ கேட்க மாட்டியோன்னு நினைச்சிட்டேன், இந்த கேள்விக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த ஒரு கிஃப்ட் பார்சல் ஒன்று அவ பிரிக்கிறா. கொஞ்சோண்டு சதம் மட்டும் இருக்கிற ஒரு மண்டை ஓட்ட ஒண்ணு இரும்பு கூண்டுகளை வச்சு அடைச்சு வச்சிருக்கானுங்க. அதை ஏகப்பட்ட எலிங்க கடிச்சு தின்னுட்டு இருக்குதுங்க. இதுதான் உன் பொண்ணு கேபி அப்படின்ட்டு சொன்னதோ, இது என் பொண்ணு இல்ல, இது என் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி குப்பாடு போட்டு இருக்கா. என்னடி இப்படி பண்ற, உன் சொந்த மகளே உனக்கு அடையாளம் தெரியலையா, கேபி தயவு செஞ்சு உன் அம்மாவை நீ மன்னிச்சிரு, உன் முகத்தை உங்க அம்மாவுக்கே அடையாளம் தெரியலையா, உங்க அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியலன்ட்டு நீ பயப்பட வேண்டாம், இதுதான் உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு நான் இருக்கனே, அப்படி இதுக்கு நீ கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட கொடுத்துருக்கா. சோ அதே மாதிரி நீங்களும் உங்க பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட கொடுங்களேன் அப்படின்னு ஆன்டி கிட்ட விக்டோரியா கேட்க விக்டோரியாவோட மூஞ்சி மேலேயே அவங்க காரி துப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பான கோமாளி ஒரு பெரிய சைஸ் பைப்பை எடுத்துட்டு வந்து ஆன்டியோட வாய்க்குள்ள சொருவி அந்த சுத்தியில வச்சு மாங்கு அடிச்சு உள்ள அனுப்பிட்டு அந்த மண்டை ஓட்டு திருட்டு இருந்துச்சு இல்லையா, ஏகப்பட்ட எலிங்க ஒண்ணு எடுத்து அந்த பைப்புக்குள்ள விட்டு ஆன்டியோட வயிற்றுக்குள்ள அனுப்பிடுறானுங்க. வலி தாங்க முடியாம அவங்க கத்தி கதறிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கழுத்தை கிழிச்சு கொலை கொடூரமா கொலை பண்றாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் இந்த விக்டோரியா
விக்டோரியா தலையில ஒரு முள் கிரீடம் போட்டு அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஷியானாவோட தலையில வச்சு அமுக்கு நமக்கு ரத்தத்தை புளிய வைக்கிறா. உன்னையும் குடும்பத்தையும் ரணகலமா குதூகலமா கொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற தலை யாரோடன்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா அது கேபியோடது கிடையாது. ஏன்னா கேபி தான் தோணிக்கிறா பாரு. அது கேபியோடதுலன்னா அப்போ உள்ள இருக்கிறது யாரோட தான் இருக்கும்? உனக்காக பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டை ஓட்டை எடுத்து ஒரு இடத்துல வச்சு ஒரு கண்ணாடியை எடுத்து அந்த மண்டை ஓட்டுல மாட்டி விடுறான். அந்த கண்ணாடி யாரோடது தெரியுதா? நம்ம ஜானத்தன் இருக்கான் பாருங்க, அந்த பையனோட தான் அது. ஜானத்தனு நீ போயிட்டியே, ஜானத்தனு நீ போயிட்டியே இவ கத்தி கதறிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உனக்குன்னு யாரும் கிடையாது, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்போ நான் உன்னோட உடம்புக்குள்ள வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போறேன் அப்படின்ட்டு ஷியானாவோட கழுத்தை விக்டோரியா நெரிச்சுக்கிட்டு விக்டோரியாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குலகார கோமாளி ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவ ஷியானாவோட உடம்புக்குள்ள போயிடலான்ட்டு ட்ரை பண்றா. ஷியானாவோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உடம்புக்குள்ள அந்த குட்டி கோமாளி பொண்ணு போயிட்டு இருக்கா. ஆனா அதையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணி ஷியானா உள்ள வராம அவளை தடுத்துறா. பரவாயில்ல தங்கம், நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எதுக்காக கேபியை மட்டும் விட்டு வச்சிருக்க தெரியுமா? ஏன்னா கேபி மேல உனக்கு ரொம்ப ரொம்ப பாசம் அதிகம். இந்த குட்டி பொண்ணு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா என்ன உன் உடம்புக்குள்ள அனுமதி. அப்படி மட்டும் நீ பண்ணலனா அவளை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல ஒரு கத்தி எடுத்து வைக்கிறான். உயிரை ஊசாடிட்டு இருக்கும் போது கூட இந்த குட்டி பொண்ணு கேபி, நான் உனக்காக வாங்கி வச்சிருக்க கிஃப்ட நீ ஏன் இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு கேக்குறா. இது நீ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க அப்படின்ட்டு இந்த விக்டோரியா அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்து உனக்காக கேபி வாங்கி வச்சிருக்க கிஃப்ட நீ ஏன் கடைசியா பாருன்னு சொல்லிட்டு ஷியானாவோட கையில கொடுத்து அந்த கிஃப்ட ஓபன் பண்ண சொல்றா. ஆனா அப்படி அந்த கிஃப்ட அவ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அவளோட ரெண்டு கையும் அடிச்சு சத்தர விட்டுட்டு இப்போ ஓபன் பண்ண அந்த கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த கொலகார கோமாளி பைய செய்யறான். கையெல்லாம் அப்படியே செதஞ்சு போய் அந்த கிஃப்ட் அப்புறம் அவரால் துறக்க விட முடியல. இது போதாதுன்னு பின்னாடி நின்னுட்டு அந்த மர சுத்தியில எடுத்து மாங்குன்னு அடிச்சு சீக்கிரம் ஓபன் பண்ணி எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு என்ன அடிச்சு வீழ்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி அப்படியே பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கிறா. இவ்வளவு கொடூரத்திலையும் ஷியானா உனக்கு அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இந்த குட்டி பொண்ணு கேட்க, இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதுலயே இதாண்டா பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த கோமலையோட கைத்துல ஒற்றையா போடா போட்டுட்டு ரத்தம் கொப்பளிக்காம அப்படியே கீழே விழுந்ததும் அந்த கத்தியை எடுத்து அந்த விக்டோரியாவோட நெஞ்சில ஒற்றையே சொருகுதான். அதுக்கப்புறம் அந்த கத்தியை பிடிங்கி அவ தலையை ஒற்றையா போடா போட்டு துண்டாக்கிடுறா. எப்படி இருந்தாலும் அந்த கோமாளி செத்து போயிருக்க மாட்டான். மறுபடியும் உங்களை கொள்றதுக்கு வருவான்னு இவளுக்கு தெரியுமா இல்லையா? சோ விக்டோரியா செத்த அடுத்த செகண்டே அந்த கொலகார கோமாளியை போட்டு தெரியணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஷியானா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கேபி கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது செயின்சாவை தூக்கிக்கிட்டு இவளை அறுத்தறியறதாக ஓடி வரான். ரெண்டு பேரும் அடிச்சு பேரண்டுகிட்டு சண்டை போட்டு கீழே விழுந்து மேல விழுந்து ஒரு கட்டத்துல இவளோட கத்தியும் கீழே விழுந்துருது. அந்த பொறுக்கி பையலோட செயின்சாவும் கீழே விழுந்துருது. அந்த கத்தி எடுக்கிறதுக்காக ஷியானா செம்ம வேகமா ஓடும்போது அவளோட தலையை பிடிச்சு அப்படியே தொக்கா கொண்டுட்டு போய் இவளோட அங்கிள் அந்த கிரேக் இருக்காரு இல்லையா, அவரோட உடம்ப ஏசு சிலுவையில அரைஞ்ச மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம வயித்துல கூட ஒரு பெரிய கோடா போட்டு உள்ள இருக்கிற குடல் எல்லாம் வெளில தெரியும் இல்லையா, அந்த வயிற்றுக்குள்ள இவ மூஞ்சி வச்சு தேயின்னு தேய்ச்சிட்டு அதுல இருந்து ஒரு குடலை உருவி இவ வாயை போட்டு இழுத்து திணின்னு திணிப்பான் பாருங்க. அந்த குடலை வெறும் வாயால அப்படியே ரெண்டு துண்டா கடிச்சு துண்டாக்கிட்டு வருவா பாருங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கே இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே ஒமட்டிக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்மர் சாட்டை போட்டு அந்த கத்தியை எடுத்து இந்த பொறுக்கிப்போட நெஞ்சில குத்தி ஒரே ஏத்துதான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கிறான். விக்டோரியாவோட தலை அப்படியே ரெண்டு துண்டா போய் செத்து போனா இல்லையா, அவளோட ரத்தம் எல்லாம் கீழே ஊத்தி அப்படியே புகையா போய் அந்த இடத்துல பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி ஒண்ணு ஓபன் ஆகுது. அது உடச்சுக்கிட்டு கீழே போனதும் கேபி வந்து ஒரு இடத்த பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. இந்த கொலகார கோமாளி இன்னும் முழுசா செத்து போகல. இவன் முழுசா சாகுற வரைக்கும் அவ வெயிட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா கேபி செத்து போயிடுவா. சோ இவனை அப்படியே அதே இடத்துல குத்தி வச்சுட்டு கேபியை காப்பாத்துறதுக்காக இவ கிட்ட போறா. அந்த கேபியோட கையை சுத்தமா எட்டதுனால இந்த கோமாளியோட நெஞ்சில குத்தி வச்சிருக்கா பாத்தீங்களா கத்தி, அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து கேபி கிட்ட கொடுத்து எப்படியாவது அவளை மேல தூக்கிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றா. ஆனா அந்த கத்தியை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணால மேல வர முடியல. அந்த கத்தியோட சேர்ந்து கீழே போயிடுறா. அந்த பொண்ணு கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுது. அந்த கோமாளியையும் காணும், செத்து போன அந்த விக்டோரியாவையும் அந்த இடத்துல காணும். ஷியானா ரொம்ப கத்தி அழுதுகிட்டு உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துவேன், உன்னை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிப்பேன் கேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த சீன்ல அந்த கொலகார கோமாளி மட்டும் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறான். அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறா. அவளும் இவனை பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி கொலை கொடூரமா இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையா பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஹார்ன் வச்சிருப்பான் இல்லையா, அந்த ஹார்ன் எடுத்து பான் அடிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொலகார கோமாளி இன்னும் செத்து போகல அப்படிங்கறத நமக்கு காட்டியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தோட அடுத்த பாகம் ஒரு நாள் வந்தே தீரும். அப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்காக அதை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் வேற சில நிறைய நல்ல படங்களை நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை. நான் உங்களை வயசு எப்படி